புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகரில் பழுதடைந்த வீடுகளை சரிசெய்ய 9 லட்சம் ரூபாய் கூடுதலாக கேட்டு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மிரட்டுவதாகவும், அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடியிருப்பு ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் எச்சரித்து உள்ளனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 45 அடி சாலை சுதந்திர பொன்விழா நகரில் கடந்த 2009ஆம் ஆண்டு 64 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு பயனாளிகளுக்கு ஒரு குடியிருப்புக்கு 10,50,000 என விற்பனை செய்யப்பட்டது. இந்த குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு சுமார் 14 ஆண்டுகள் மேலாகியுள்ள நிலையில் வீடுகள் பழுதடைந்து வீட்டின் மேல் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகின்றது. இந்த நிலையில் நேற்றிரவு ஒரு வீட்டின் முன்பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் குடியிருப்பு வாசிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேதமடைந்த வீட்டினை இன்று வைத்திலிங்கம் எம்பி மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய குடியிருப்பு வாசிகள், கடந்த 2011ஆம் ஆண்டு 10,50,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வீட்டிற்கு இதுவரை பத்திரம் வழங்கப்படவில்லை. பத்திரம் கேட்டால் மேற்கொண்டு 9 லட்சம் ரூபாய் வீட்டு வசதி வாரியம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினர். பத்திரம் இல்லாததால் வீட்டை சரி செய்ய முடியாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாகவும், வீடு தொடர்ந்து பழுதாகி வருவதால் தினம் தினம் என்ன நடக்குமோ என்ற பயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு வாசிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்று எச்சரித்தனர்.